3 நாட்கள் இதை மட்டும் சாப்பிடுங்க. உங்க உடலில் பல மாற்றங்கள். ஆயுள் கூடும். நம்ப முடியாத அதிசயம். சரியான முறையில் பழங்கள் சாப்பிடுவது எப்படி என முழுமையாக தெரிந்து கொண்டால் நமக்கு அழகு, நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், உடலுக்கு தேவையான சக்தி, மகிழ்ச்சி மற்றும் சரியான எடை இவற்றை பெறுகிற ரகசியம் புரிந்துவிடும். பழச்சாறு அருந்தும் போது புதியதாக தயாரித்த பழச்சாறு அருந்த வேண்டும். டின்கள், பாக்கெட் மற்றும் பாட்டில் இவற்றில் அடைக்கப்பட்ட ரெடிமேடு பழச்சாறுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சூடாக்கப்பட்ட பழச்சாறுகளை குடிக்கக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட மற்றும் சமைத்த பழங்களையும் உண்ணக்கூடாது. ஏனெனில் அவற்றிலிருந்து எந்த விதமான சத்துக்களும் கிடைக்காது. சமைத்த பழங்களில் அதில் உள்ள விட்டமின்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. அதன் சுவை மட்டுமே கிடைக்கிறது. அதனால் பழச்சாறு அருந்துவதை விட பழங்களை முழுதாக கடித்து சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. பழச்சாறு குடிப்பதாக இருந்தால் மடமட என அவசரமாக குடிக்காமல் மெதுவாக ஒவ்வொரு சிப்பு சிப்பாக வாயில் வைத்து அருந்த வேண்டும். ஏனென்றால் பழச்சாறை விழுங்குவதற்கு முன் அதனை வாயில் உள்ள உமிழ்நீருடன் நன்கு கலக்கச் செய்து பின்புதான் விழுங்க வேண்டும். உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யவும் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் 3 நாட்கள் மட்டும் பழங்கள் மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அந்த 3 நாட்களும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு மற்றும் புதிதாக தயாரிக்கப்பட்ட பழச்சாறுகளை மட்டுமே நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் நாளில் பழங்களை உட்கொள்ளும் போது உடலானது பழங்களை செரிமானம் செய்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ள தொடங்கும். அதே சமயம் பழங்களில் உள்ள நார் சத்துக்களால் வயிற்று வலி போன்ற தொந்தரவு தவிர்க்கப்படும். 2வது நாளில் உடலில் உள்ள கொழுப்புகளை எல்லாம் எரிக்க வேண்டும் என்றால் கலோரிகளை குறைத்துக் கொண்டு நம் உடல் இயக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். 3வது நாளில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களை பழங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் உடல் சோர்வு, களைப்பு போன்றவை தென்படாவிட்டாலும் மிகுதியான வேலைகளை செய்வதற்கு உண்டான சத்து போதுமான அளவில் இருக்காது. நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைந்த அனைத்து பெர்ரி பழ வகைகள், ஆப்பிள்கள், ஆரஞ்சு, கிவி மற்றும் மாதுளம் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். பழங்களை மட்டுமே சாப்பிடுவதால் பெரிய அளவிற்கு பின் விளைவுகள் ஏதுமில்லை. பழங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக இருக்கின்றன. ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு நம் உணவில் காய்கறிகளையும் பழங்களையும் தாராளமாக சேர்த்து கொள்ள வேண்டும். மாவுச்சத்து உணவுகள், புரதச்சத்து உணவுகள், கொழுப்புச்சத்து உணவுகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை. எனினும் நம்முடைய உணவு பழக்கம் சமச்சீரானதாக இருக்க வேண்டும். காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை பழங்கள் வழங்குகின்றன. உடலில் தேங்கி இருக்கும் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உதவுகின்றன. அதனால் உடல் எடை எளிதாக குறைகிறது. அந்த வகையில் 3 நாட்களுக்கு, அதாவது 72 மணி நேரத்திற்கு பழங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளும் முயற்சியை சிலர் கையாளுகின்றனர். இதன் மூலம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள் போன்றவை கிடைப்பதோடு ஜீரண சக்தி மேம்படும். இதய நலன், சுவாச நலன் போன்றவையும் மேம்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.